இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் தாய் திருச்சபை புனித வனத்து அந்தோணியாரின் திருநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. புனித வனத்து அந்தோணியார் இயேசுவை தனது முதன்மை செல்வமாக கொண்டு வாழ்ந்தவர். சிலுவை அடையாளத்தினாலும் இயேசுவின் பெயராலும் அனைத்து சோதனைகளையும் தீமைகளையும் அடியோடு முறியடித்தவர். இன்றைய முதல் வாசகமானது முதல் சாமுவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தாவீது அரசர் யாவே இறைவனில் நம்பிக்கை கொண்டது போல் நாமும் இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்று நமது சிந்தனைக்கான நற்செய்தி புனித மார்க் எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 6 வரை. யூத சமய வழக்கில் ஓய்வு நாள் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. எந்த வழக்கமாக இருந்தாலும் அது மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். நன்மை செய்வதற்கு குறிப்பிட்ட நேரம் காலம் வேண்டும் என்ற தேவையில்லை. எந்த நாளும் நேரமும் நன்மை செய்வதற்கு உகந்ததே. நாம் சில வேளைகளில் நல்ல நேரம் பார்த்து எதை எப்போது செய்யலாம் என்று கணிப்பதில் குறியாயிருக்கிறோம். இயேசுவின் பார்வையில் எந்நேரமும் நன்மை செய்வதற்கே. கோள்களையும் கிரகங்களையும் பார்த்து நல்ல நேரம் குறித்து செயல்படுகின்ற போக்கு சரியல்ல என நாம் அறிவுறுத்த பெறுகிறோம். காலம் என்பது கடவுளின் கைகளில் உள்ளது. நமக்கு கடவுள் தருகின்ற காலம் அவருடைய கொடை. எனவே நாம் கடவுள் தருகின்ற கொடைகளை நன்றியோடு ஏற்பதாக இருந்தால் எப்போதும் நன்மை செய்வதையே குறிக்கோளாக கொண்டிருப்போம். நேரம் காலம் பாராமல் எந்த வேளையிலும் நன்மை செய்ய முன் வருவோம். கடவுளின் காலம் மனிதரின் கால கணிப்பிலிருந்து வேறுபட்டது. மனித பார்வையில் மதிப்பிடாமல் கடவுளின் பார்வையில் மதிப்பிட நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய இறை துணையை வேண்டுவோம்.